Friends, நம்ம PR அகாடமில TRB Arts and Science TN செட்டுக்கு கோச்சிங் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன செட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படினா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஏனா இதுல பாஸ் ஆகுறவங்களுக்கு அதுல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. சோ அதனால இன்னும் நமக்கு டைம் இருக்கு. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு வழியை பாருங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கிராக் பண்ணிட்டீங்கன்னா கூட இதுக்குள்ளே நுழைஞ்சு அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இப்போவே இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் இந்த எக்ஸாம்குள்ளே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே வாங்க, லீனியர் அல்ஜிப்ரால ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டு இருந்தது தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா a² - a = 0 where a is a 9×9 matrix. ஓகே, over the complex field அப்படின்னு கொடுத்துட்டாங்க. then which of the following is true அப்படிங்கிறது கொஷின். ஓகே, அந்த கொஷின் பார்த்தாலே தெரியுதா இது வந்து ஒரு ஃபெமிலியர் ஒன். a² - a = 0ங்கிறது a² = a. இது என்ன மேட்ரிக்ஸ்? ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் ஆல்வேஸ் என்ன அப்படின்னா டயகனலைசபிள். ஓகே, அதனால நீங்க என்ன சொல்லிக்கலாம்னா ஆப்ஷன் டி வந்து ட்ரூவா இருக்கும். இப்போ மற்ற ஆப்ஷன் ட்ரூவா அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின். ஓகே, ஓவர் ரியல் ஃபீல்டா இருந்தாலும் ஓவர் த காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டா இருந்தாலும் ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்னது அப்படின்னா டயகனலைசபிள். ஓகே, லெட் இட் பி. இதுல எனக்கு இப்ப என்ன தெரிய வரணும் அப்படின்னா a must be a zero matrix, a ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. rank of a 1 or 0 இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மினிமல் பாலினாமியல் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா a² = a வரணும். there is a² - there is மினிமல் பாலினாமியல் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா x² - x = 0. ஓகே, ஏன்னா அதுதானே ஜெனரேட் ஆகுது. ஸோ அப்போ x × x - 1 = 0. ஓகே, ஸோ இதுதான் எனக்கு மினிமல் பாலினாமியலாக இருந்திருக்கும். ஸோ அப்போ ஐகன் வேல்யூ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 0, 1 தான் ஐகன் வேல்யூ. ஓகே, ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ எனக்கு இட் இஸ் அ 9×9 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால பிளாக் வந்து எனக்கு எப்படி டிசைட் பண்ணுறது? ஜோர்டான் பிளாக் வச்சுட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சப்போஸ் நான் ஏ மேட்ரிக்ஸை வந்து இப்படி கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 0வும் 1ம் தான் எனக்கு என்னது மஸ்ட் பி 0 மேட்ரிக்ஸ். ஏ இஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து இதை ஹோல்ட் பண்ணணும். பட் மினிமல் பாலினாமியல் இதுவரை இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ்ல வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1 1 1 1 மட்டும்தான் ஐகன் வேல்யூவா இருக்கும். 0 ஐகன் வேல்யூ வராது. ஓகே, ஸோ இப்போ நான் மஸ்ட் பி 0 மேட்ரிக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க. 1 வந்து ஆர்டர் 3ஆ இருக்கிறதும். ஓகே, ஸோ இப்போ 1க்கு இப்போ 0 பிளாக் 1 பிளாக் இந்த ரெண்டும் தான் வரணும். ஓகே, இப்போ இதுல 1 பிளாக் வந்து ஒரு 3 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 0 1 பிளாக் அது வந்து 0 0 0 1 0 எப்படி கன்சிடர் பண்ணியிருப்பீங்க? 0 0 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருப்பீங்களா? இப்போ 1 பிளாக் வந்து ஆர்டர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஜோர்டான் பிளாக். இப்போ ஒரு 3/3 பிளாக் வந்து இப்படி இருக்கிற மாதிரியும் ரிமைனிங் எல்லாம் நான் என்ன கன்சிடர் பண்ணிடுறேன் அப்படின்னா 0. ஓகே, ஸோ ரிமைனிங் இங்க வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 9×9 மேட்ரிக்ஸா. ஓகே, அப்போ இங்கே வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 3 ரோஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போ ரிமைனிங் வந்து 3 காலம்ஸ் இருக்கும். 6 ரிமைனிங் வந்து எத்தனை இருந்திருக்கும் அப்படின்னா 3 காலம்ஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, 3 ரோஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 6/6. ஓகே, இங்கேயே எனக்கு ஒன்றா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு 6/6, இங்கே ஒரு 3/3. இது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம 9×9 மேட்ரிக்ஸும் எழுத வேண்டாம். மற்றதெல்லாம் இங்கே வந்து ஒரு 0 0 0 0 0 0 0 0 அப்படின்னு சொல்லிட்டு 6 ரோஸ் 6 காலம்ஸ் வந்திருக்கும். இங்கேயும் ஒரு 6 ரோஸ் 6 காலம் வந்திருக்கும். இந்த இடையில லெஃப்ட் அவுட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரோஸ் 3 காலம்ஸ் வந்திருக்கும். அதுவும் 0 வந்திருக்கும். இந்த மாதிரி பிளாக் பிரிச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி நான் பிளாக் பிரிச்சுட்டுன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ இந்த பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ வந்து 0 மேட்ரிக்ஸா? நான் சப்போஸ் என்னோட ஏ இதுவே கன்சிடர், ஏன்னா ஜோர்டான் பிளாக் இது கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்ப இதே ஏஏ எடுத்துக்கோங்க அப்படிங்க. ஓகே, அப்ப ஏ மஸ்ட் பி 0 மேட்ரிக்ஸா? இல்ல, இது வரைக்கும் 1 என்ட்ரி இருக்கு. ரிமைனிங் தான் என்னவா இருக்கு? 0வா இருக்கு. ஸோ இது 0 மேட்ரிக்ஸ் இல்ல. அப்ப ஆப்ஷன் 1 ஏ வந்து எலிமினேட்டட். ஐடென்டிட்டியா? இல்ல. இப்ப பார்த்தோம் இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்ல. ரேங்க் வந்து 1 or 0ன்னு சொல்லியிருக்காங்க. ரேங்க் 1ஆ இருக்கா? இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் வந்து என்ன வந்திருக்கும்? 3 வந்திருக்கும்.
ரேங்க் ஆஃப் ஏ வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 3 வரும். இந்த 3 non-zero entries இருக்குது, non-zero rows, non-zero columns எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ரிமைனிங் எல்லாம் 0 இருக்குது. ஸோ ரேங்க் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். அப்போ ரேங்க் 1ஆக தான் இருக்கணும் அல்லது 0ஆக தான் இருக்கணுங்கிறது எனக்கு ஃபால்ஸ். அப்போ ஏ இஸ் டயகனலைசபிள் அப்படிங்கிறது தான் ரைட். ஓகே, இது வந்து நெட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாருங்க, கொஸ்டின் வந்து சிம்பிள் தான். நீங்கள் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு காம்ப்ளிகேஷன் கிடையாது. பட் உங்களுக்கு ஐடியா தெரியணும், ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். அது மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தூக்கிடுவேன். A square equal to A, it is an idempotent matrix, it is diagonalizable. ஓகே, மல்டிபிள் ஆப்ஷன் ரைட் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம மற்றதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். பார்த்தோன்னே இந்த ஆப்ஷன் ட்ரூ அப்படிங்கிறது தெரியும். மற்ற 3 ஆப்ஷனுக்கும் மஸ்ட் பி 0, மஸ்ட் பி ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுல வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து எலிமினேட் பண்ணிக்கணும். அப்புறம் ரேங்க் 1ஆக இருக்கணும் அல்லது 0. இட்ஸ் 9x9 மேட்ரிக்ஸ். ஓகே, எனக்கு 1 ஐகன் வேல்யூ 0 ஐகன் வேல்யூ அப்படிங்கிறது இதுக்கு வந்து தேர் வில் பி த சான்ஸ். ஆனால் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆல்வேஸ் இதுதான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஷினோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.